இப்ப நாங்கள் 2 NAND கேட் அப்படின்றத பயன்படுத்தி எந்த ஒரு கேட்டுக்கான வரைவிளைவை எடுத்துக்கொள்ளலாம்னு செக் பண்ணிட்டு வருவோம். இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க நாங்கள் 2 NAND கேட் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த 2 NAND கேட்டின்டையும் உள்ளீடா நான் இங்க AB என்றதை வழங்குவேனா இருந்தால் இதோட வெளியீடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு NAND கேட் அப்படின்றபடியால A.B முழுவதின் பார் A and B முழுவதின் பார் என்றது இதோட வெளியீடா இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வெளியீடுன்றது அடுத்து வரப்போற NAND கேட்டின் உள்ளீடாக இருக்கிறபடியால இந்த ஒரு உள்ளீடு இங்க என்று 2 பகுதியா பிரித்து அடுத்த NAND கேட்டின் உள்ளீடா வழங்கப்படுது. அப்ப இங்கேயும் உங்களுக்கு ஒரு A.B முழுவதின் பார் அப்படி என்றது ஒரு உள்ளீடாகவும் இங்க இரண்டாவது A.B முழுவதின் பார் என்றது இன்னொரு உள்ளீடாகவும் வழங்கப்படுது. இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த கேட்டுக்கான உள்ளீடுகளா வழங்கப்படுது. அப்ப அதோட அவுட்புட் வந்து எப்படி வரப்போறாருன்னு சொன்னா இதுல நான் F என்று சொல்லி நோட் பண்ணிக்கொள்றேன். இதோட வரைவிளைவுன்றது F என்ற வடிவத்தில் இருக்குது என்று கருதி இதுக்கான கோவை எழுதி நாங்கள் சால்வ் பண்ணி பார்ப்போம். லாஸ்டா வரப்போற ஆன்சர்ன்றது எந்த கேட்டை ஒத்து இருக்குதோ 2 NAND கேட் ஆனது அந்த கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணிக்கொள்ளும் முடிவுக்கு நாங்கள் வரலாம். இப்ப இந்த F என்றதுக்கான கோவை எழுதி கொண்டு வர போறோம் பாருங்க பாப்போம். A.B முழுவதின் பார் A and B முழுவதின் பார் என்றது ஒரு உள்ளீடா இருக்குது. இரண்டாவது உள்ளீடு அதே உள்ளீடு தான் A.B முழுவதின் பார் A and B முழுவதின் பார். நடுவிலே ஒரு and என்ற ஆபரேட்டர் போட்டு முழுவதின் பார் வரும். என்ன காரணத்துக்காக இந்த அவுட்புட் வந்து எந்த கேட்டின் ஊடாகங்களுக்கு பெறப்படுது ஒரு NAND கேட். அப்ப இந்த உள்ளீடு அடுத்த உள்ளீடு ரெண்டையுமே அண்ட் பண்ணி முழுவதின் பார் போடுறதன் மூலம் F-க்கான கோவையானது எழுதப்படும். இதுல எந்த ஒரு குழப்பமே இருக்காது. இப்ப இதை நீங்க சால்வ் பண்றீங்கன்னா இங்க ஒரு பெரிய பார் ஒன்று இருக்கு. அது வந்து முழுவதின் பார் என்ற பெயரால சொல்லிக் கொள்றோம். நாங்கள் ஆல்ரெடி சொன்னதின்படி ஒரு கேட்டி அடிப்படையாக கொண்ட சர்க்கட் சுற்றை நாங்கள் சுருக்கினபடியால் உங்களுக்கு தெரியும் டிமோகன் லோன்றது இங்க நாங்க பயன்படுத்த வேண்டி இருக்கும். இப்ப டிமோகன்ஸ் லோ என்ன சொல்ற தனித்தனி பெருமானங்களாக எழுதி நாங்கள் அந்த பாரை என்ன செய்யலாம் இல்லாமல் செய்யலாம். ஆல்ரெடி இந்த ஆன்சர்ன்றது உங்கள்ட்ட இருக்கிற இந்த பெரிய பார் இல்லாமல் போனதால சின்ன பார் என்ன செய்ய போது ஒவ்வொரு மூலகங்களுக்கும் பிரித்து வழங்கப்பட போகுது. இப்ப நடுவில் இருக்க போற இந்த ஆபரேட்டர் பிளஸ் ஆக மாறிக்கொள்ளும். அடுத்தது A and B என்றதை அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுவீங்க. இப்படி ஒரு ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து டிமோகன்ஸ் லோ என்ற லோவார நான் இது எழுதியிருக்கிறேன். இப்ப இதை நீங்க சால்வ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் டபுள் காம்ப்ளிமென்ட்ஸ் லோ. 2 நிரப்பிகள் அடுத்தடுத்து வர்றதன் மூலம் அந்த பெருமானத்தின் பார் பெருமானம் அல்லது அந்த பார் நெகட்டிவ் தன்மை அந்த தலைகீழாக மாறக்கூடிய தன்மை என்றது இல்லாமல் செய்யப்படும். இப்ப முதலே படிச்சுக்கிறோம் A பாரின் பார் டபுள் பார் வர நேரங்களில் அந்த நேர் பெருமானம் என்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். A என்ற பெருமானம் பெறப்படும். அந்த தன்மையை வச்சுக்கொண்டு பார்க்கல டபுள் காம்ப்ளிமென்ட் லோவின் அடிப்படையில் இந்த 2 பாரும் இல்லாமல் செய்யப்படும். கடைசியா நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து கொள்ளலாம். இதுல நான் எழுதுறேன் பாருங்க பார்ப்போம். A and B இது ஒரு கோவையாகவும் இரண்டாவதா இங்க பிளஸ் ஓர் என்ற ஆபரேட்டர் இருக்கு. அடுத்தது A and B என்ற இந்த கோவையும் எனக்கு வந்திருக்கு. ஒரே கணியங்கள் இதை நீங்கள் எக்ஸ் என்று கருதுனா இதுவும் எக்ஸ் தான். ஒரே கணியங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இந்த ஐடம் போர்ஷன் லோ என்ற அதே வேல்யூ விதியை பயன்படுத்தலாம். அப்ப இந்த இடத்துல ரெண்டும் ஒரே கணியங்கள் என்றபடியால நான் A.B அதாவது A and B என்ற முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு. F என்ற கோவையை நாங்கள் சால்வ் பண்ணி கொண்டு வரைக்க உங்களுக்கு A and B என்ற விட வர்றபடியால 2 NAND கேட் ஆனது இறுதி விடையா தரப்போற அவுட்புட் என்றது AND கேட்டின் அவுட்புட்டை தரும். அப்ப இதுல இருந்து நாங்க வர போற முடிவு 2 NAND கேட்டை பயன்படுத்தி நாங்கள் ஒரு AND கேட்டின் அவுட்புட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க 3 NAND கேட்டை பயன்படுத்தி எந்த தர்க்க வாயிலானது பிரதிநிதித்துவம் செய்யப்படும் அதை பார்த்துட்டு வரும். இந்த படம் பாருங்க. இதுல 3 NAND கேட் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கட்டமைப்புன்றது நீங்கள் ஓரளவு ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேணும். MCQ கேட்கலாம். இந்த 3 NAND கேட் என்றதை பயன்படுத்தி நாங்கள் வந்து எந்த தர்க்க வாயில உருவாக்கலாம் என்று பார்த்துட்டு வருவோம். இதுல பாருங்க இதுல நான் A.B என்று 2 வகையான உள்ளீடு வழங்குறேன். ஏற்கனவே முதலாவது ஸ்டெப்ல நாங்க பார்த்தோம் ஒரே ஒரு NAND கேட்டை மட்டும் பயன்படுத்தி அதோட நோட் கேட்டின் வேல்யூ எடுக்கலாம். இப்ப இதுல A என்றத உள்ளீடா வழங்கினீங்கன்னா உங்களுக்கு முதலே தெரியும் A பார் என்றது இதன் அவுட்புட்டா வரலாம். இப்ப இதுல B என்றத உள்ளீடா வழங்குவீங்களா இருந்தா B பார் என்றது இங்க உள்ளீடா வருது. இங்க காரணம் ஒரு NAND கேட்டின் அவுட்புட் வந்து ஒரு நோட் கேட்டின் அவுட்புட் ஒத்து இருக்கும். இப்ப இதன் அவுட்புட் என்றது நான் இதுல F என்று டினோட் பண்ணுவேனா இருந்தா அதோட கோவை வந்து எப்படி வரும் என்று பார்த்துட்டு வருவோம். ஏற்கனவே A பார் என்றது உங்கள்கிட்ட இருக்கு. இரண்டாவது உள்ளீடான B பாரும் இருக்குது.
ஒரு NAND கேட் அவுட்புட் நாங்க பார்க்கல, நடுவில் ஒரு AND ஆபரேட்டர், அதுக்கு மேல ஒரு முழுவதையும் பா. இதுதான் இந்த கோவைக்கான வடிவம். இதை மேலும் நாங்கள் சுருக்கி கொண்டு வருவோமா இருந்தா இந்த கேள்வியை, இதுல டிமோகன்ஸ் லோ அப்படின்றத பிரதியிட்டு நடுவான் குறி என்றதை மாறி எழுதி பி பார் என்று சொல்லி இப்படி எழுதி கொள்ளலாம். இங்க தனித்தனி மூலகங்கள் எழுதப்பட்டு தனித்தனி மூலகங்களின் மீது பார் பெருமானம் என்றது எடுக்கப்பட்டு நடுவான் குறி மாற்றப்படுது. இதுக்கு பேர் டிமோகன் லோ. ஆல்ரெடி நாங்க பார்த்திருக்கோம். இப்ப முதல் ஸ்டெப்ல நாங்க பார்த்தபடி 2 பார் வர்ற இடங்கள்ல நாங்கள் இந்த 2 பாரையுமே ஒமிட் பண்ணி கொள்ளலாம். கடைசியா நீங்கள் இந்த ஆன்சர் எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். A பிளஸ் B என்ற விடைக்கு வருது. இந்த A பிளஸ் B அப்படி என்றது ஒரு ஓர் கேட் அவுட்புட். அப்ப இங்க நாங்கள் கடைசி முடிவுக்கு வர போறோம். இங்க எனக்கு பெறப்பட்டது ஒரு ஓர் கேட். கடைசியா நாங்கள் இந்த ஸ்டெப்ல இருந்து ஒரு முடிவுக்கு வரோம். 3 NAND கேட் என்றதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஓர் கேட் அப்படி என்றதை ரெப்ரசென்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு எப்படி ஒரு NAND கேட்டை வச்சுக்கொண்டு ஏனைய தர்க்க வாயில்களை உருவாக்குறது, அதுவும் ஏனைய அடிப்படை தர்க்க வாயில்களை உருவாக்குறது என்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பார்ட் 2 வீடியோல நாங்க இப்படி ஒரு NOR கேட்டை அடிப்படையா வச்சுக்கொண்டு ஏனைய தர்க்க வாயில்களை உருவாக்குறன்ற அந்த கான்செப்டோட மீட் பண்ணி கொள்வோம்.